அன்பிற்குரிய நண்பர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நிறுவனமும் இந்தியாவில் ஒரு கனவோடு தான் தொடங்கப்படுது. அப்படி தான் டாட்டாவினுடைய நிறுவனங்களும் கனவோடு தொடங்கப்பட்டவை தான். டாட்டா மோட்டார் ஆகட்டும், டாட்டா ஸ்டீல் ஆகட்டும், அது சார்ந்த பல நிறுவனங்களும் இப்படி தான் தொடங்கப்பட்டது. டாட்டா நிறுவனங்களில் வேலை பார்க்குறதே ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தாக கருதப்பட்ட காலம், இன்னமும் கருதிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஊழியர்களுக்கு வேலை நீக்க அபாயம் கிடையாது. முக்கியமானது வேலைக்கான உத்தரவாதம் தொடர்ந்து உண்டு, நல்ல சம்பளம் உண்டு, நல்ல மருத்துவ காப்பீடு உண்டு. அப்போ ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு உத்தரவாதம் டாட்டா உறுதிப்படுத்துகிறாங்க தன்னுடைய ஊழியர்களுக்கு. ஆனால் அந்த கனவு இப்போ பறி போயிருக்கு. சமீபத்தில் டிசிஎஸ் அறிவித்த அந்த 12,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு டாட்டா டிசிஎஸ் ஊழியர்கள் மத்தியில் மட்டும் இல்லை, நாட்டில் ஐடி துறையில் வேலை பார்க்குற பல லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு அது ஒரு மனசில் ஒரு பயத்தை ஏற்படுத்தினது. புனே டிசிஎஸ் அலுவலகத்துக்கு வெளியில் ஒருத்தர் நடபாதையில் படுத்து உறங்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோ வைரலாக போயிட்டு இருந்தது அந்த காட்சி. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் பக்கத்தில் ஒரு அறிவிப்பு பலகையில் அவர் எழுதி வச்சுருந்தார். என்ன அப்படின்னா, டிசிஎஸ் தனக்கு பல மாதங்களாக ஊதியம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். திடீரென விழித்து கொண்ட டிசிஎஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவருக்கான சம்பளம் பட்டுவாடை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஊழியர் நீண்ட நாட்களாக பணிக்கு வரவில்லை என்று அவங்க காரணம் சொன்னால் கூட அவருக்கான சம்பள பட்டுவாடை செய்யப்படும் என்ற உறுதியை டிசிஎஸ் அப்போது அளித்தது. வாய்கிழியே கத்தி கத்தி நடத்தக்கூடிய போராட்டங்கள் சாதிப்பதை விட இந்த மௌன போராட்டம் மிக எளிதாக அந்த காரியத்தை சாதித்தது. டிசிஎஸ்க்கான இந்த உடனடி எதிர்வினைக்கான காரணம் என்ன தெரியுமா? இப்பொழுது பொது மனசாட்சி நாட்டின் பொது மனசாட்சி, ஊழியர்களினுடைய பொது மனசாட்சி எல்லாம் டிசிஎஸ்க்கு எதிராக இருக்குது. ஏன்னா 12,000 ஊழியர்களினுடைய பணி நீக்க அறிவிப்பு அதுக்கு மிக முக்கியமான காரணம். நாங்கள் மட்டும் பணி நீக்கம் செய்யலை, நாட்டில் உள்ள எல்லா ஐடி நிறுவனங்களும் பணி நீக்கம் செய்கிறாங்க. அதோடு சர்வதேச நிறுவனங்களான கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட்டு, அமேசான் இவங்களுமே கூட பணி நீக்கம் செய்கிறாங்க அப்படின்னு டிசிஎஸ் சொல்லலாம். அது உண்மையான காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு ஊழியருடைய பணி நீக்கம் அப்படிங்கிறது பொருளாதார நலன்களையும் தாண்டி சமூகத்தில் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த ஊழியரை சார்ந்து அவங்களுடைய குடும்பம் இருக்காங்க. அந்த ஊழியரை சார்ந்து பல பொருளாதார நிறுவனங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஊழியர் இப்பொழுது மிக நல்ல நிலையில் வாழ்க்கை தரத்தோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பார். அவர் வீட்டு கடன்களை வாங்கியிருப்பார், வாகன கடன்களை வாங்கியிருப்பார், கல்வி கடன்களை வாங்கியிருப்பார். அப்போ திடீர்னு அவருடைய வேலை பறிபோகுது அப்படின்னா இது எல்லாமே சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். டிசிஎஸை வளர்த்தவங்களில் மிக முக்கியமான ஒருத்தர் அதனுடைய முன்னாள் தலைவர் ராமதுரை. 1970களில் அமெரிக்காவில் பணியில் இருந்த திரு ராமதுரை அவர்கள் இங்கு டிசிஎஸில் பணிக்கு சேர்கிறார். அமெரிக்காவில் அப்போது ஆண்டுக்கு $12,000 ஊதியத்தை பெற்றுக்கொண்டிருந்த ராமதுரை அவர்கள் டிசிஎஸில் ஆண்டுக்கு $1,600 என்ற அளவுக்கு சம்பளத்தை பெற்றுக்கொண்டு டிசிஎஸில் இணைகிறார். தற்போது இதை யாராவது செய்வார்கள் என்றால் அவரை ஒரு பைத்தியக்காரர் என்று சொல்வார்கள். ஆனால் ராமதுரைக்கு டிசிஎஸ் மீது அபாரமான பற்று இருந்தது. அப்பொழுது டிசிஎஸ் நாட்டினுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு பங்காற்றி கொண்டிருந்தது. அந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்ற வேள்வியில் அது முக்கிய பங்கெடுத்து கொண்டிருந்தது. அதில் ஈடுபாடு கொண்டிருந்த ராமதுரை அவர்கள் டிசிஎஸில் இணைந்து பணியாற்ற இங்கே ஒர்க் பண்ணார். ராமதுரை மட்டும் இல்லை, பல நூறு ஊழியர்களும் அப்படி தான். அன்றைக்கு டிசிஎஸில் சொற்பமான ஊழியர்கள் தான். டிசிஎஸ் தனக்கான ஊழியர்களை ஐஐடிகளில் போய் தான் தேர்ந்தெடுத்தாங்க. சில நூறு ஊழியர்களை கொண்டு அந்த டிசிஎஸ் நிறுவனமானது இயங்க ஆரம்பித்த தருணம் அது. அதுக்கு ஒவ்வொரு புது ப்ராஜெக்ட் கிடைக்கும் பொழுதும் மும்பையில் டாடா ஹவுஸில் உள்ள அந்த நிர்மல் பில்டிங் கலக்கட்டும். அங்கே ஒரு பீர் பார்ட்டி நடக்கும். அங்கே ஒரு மதியம் அல்லது ஈவினிங் ஷோக்கு தேட்டருக்கு அந்த ஊழியர்களை அழைச்சிட்டு போவாங்க. அப்படி ஒவ்வொரு ஊழியரும் அந்த ப்ராஜெக்டை கொண்டாடுவாங்க, புது ப்ராஜெக்டை. இப்படி ஒவ்வொரு ஊழியரும் வளர்த்த ஒரு நிறுவனம் தான் டிசிஎஸ். தொடக்க காலங்களில் டிசிஎஸ் ஊழியர்கள் இரவு பாலாக வேலை செஞ்சாங்க. அவங்க ராமதுரையோட மனைவி மாலா, மற்ற ஊழியர்களுடைய மனைவி, அவங்க மக்கள் எல்லாருமே இரவு நேரத்தில் டிசிஎஸ் அலுவலகத்துக்கு வந்துடுவாங்களாம். அப்படியாக வியர்வையை சிந்தி
அந்த டிசிஎஸ் ஊழியர்கள் செதுக்கிய அந்த நிறுவனம் தான் வந்து இன்றைக்கி டிசிஎஸ் வந்து மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்துருக்கு. டிசிஎஸ் வளர்ந்த விதம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒன்று. நம்முடைய நாட்டை வந்து மென்பொருள் துறையில் ஒரு வல்லரசாக மாற்றியதற்கு வந்து டிசிஎஸ்னுடைய பங்கு அளப்பரியது. 1970களில் வந்து அப்போ அது வளர்ந்துக்கிட்டு இருந்த தருணம். ஆனால் அரசு வந்து அதுக்கு நிறைய உதவிகளை செஞ்சுருக்கு. தன்னிடமில்ல குறைந்த கம்ப்யூட்டர்களை கொண்டு தான் அந்த மென்பொருள் பரிசோதனைகளை அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. நிறைய அவங்க கம்ப்யூட்டர் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து அந்நிய செலவணி ரொம்ப தட்டுப்பாடு. பாதுகாப்பு செலவுகளுக்காகவும் உணவுப் பொருட்களுக்காகவும் மட்டும்தான் வந்து அந்நிய செலவணி இருந்தது. அப்போ வந்து டிசிஎஸ்னுடைய தேவையை கருதி அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, டிசிஎஸ்னுடைய கோரிக்கையை ஏற்று கம்ப்யூட்டர்களை இறக்குமதி செய்வதற்காக அந்த அந்நிய செலவணியை கொடுத்தார்கள். உணவுப் பொருட்களுக்காக வைத்திருந்த, பாதுகாப்பு செலவினங்களுக்காக வைத்திருந்த அந்த அந்நிய செலவணியை வந்து டிசிஎஸ்க்காக கொடுத்தாங்க. அப்படியாக வளர்ந்தது தான் வந்து டிசிஎஸ் நிறுவனம். அப்பொழுதும் வந்து இப்பொழுதே போல தீவிர சோவியத் நிலைப்பாட்டை எடுத்தது இந்திய அரசு. அப்போ அமெரிக்கா மத்தியில் வந்து இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு வந்து எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்துலேயே அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இதெல்லாம் எதிர்ப்பு, இந்த இவ்வளவு எதிர்ப்பையும் தாண்டி தான் வந்து டிசிஎஸ்க்கு வந்து அரசானது உதவி புரிந்தது. டிசிஎஸ் கம்ப்யூட்டர்களை இறக்குமதி செய்து அந்த மென்பொருள் பரிசோதனைகளை தொடர்ச்சியாக செய்தது. டிசிஎஸ்னுடைய முதலாவது அயல்நாட்டு அந்த ஆர்டர் அப்படிங்கிறது, கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பரோக்கு கம்பெனியினுடைய மருத்துவ கணக்கீடுகளை வந்து நவீனப்படுத்துவதற்காக ஒரு மென்பொருள் எழுதினாங்க டிசிஎஸ். வெறுமனே $24,000 தான் அதனுடைய மதிப்பு. அப்போ வந்து அந்த மென்பொருளில் வந்து பரிசோதனை செய்வதற்கு வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் கிடையாது. அதை பரிசோதனை செய்வதற்கு வந்து ICL 1903 அப்படிங்கிற வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து தேவைப்பட்டது. அப்போ தான் அது விரைந்து பரிசோதனை செய்ய முடியும். ஆனால் அப்போ வந்து அந்த கம்ப்யூட்டர் அவங்கள்ட்ட இல்லை. ஆனால் அந்த கம்ப்யூட்டர் அப்போ வந்து எல்ஐசி வசம் இருந்தது. எல்ஐசி வந்து தன்னை நவீனப்படுத்திக் கொள்வதற்காக அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஊழியர்களை பணி நீக்கம் செய்துவிட்டு ஆட்டோமேஷனை புகுத்துவதற்காக, நவீனப்படுத்துவதற்காக ICL 1903 என்ற கம்ப்யூட்டர் வந்து இறக்குமதி செஞ்சாங்க. கல்கத்தா துறைமுகம் வந்து இறங்கியது அந்த கம்ப்யூட்டர். ஆனால் ஊழியர்களினுடைய, எல்ஐசி தொழிற்சங்க ஊழியர்களுடைய கடுமையான போராட்டத்தின் விளைவாக அந்த ஆட்டோமேஷனை அவங்க வந்து தடுத்து நிறுத்தினாங்க. அதனால் அந்த ICL 1903 கம்ப்யூட்டர் வந்து எந்த விதமான பயனுமின்றி இருந்தது. அதை டிசிஎஸ்க்கு மிக சொற்பமான விலையில் அரசு கொடுத்தது. இப்படியாக அரசினுடைய எல்லா விதமான உதவிகளையும் பெற்றுக்கொண்டு வளர்ந்தது தான் டிசிஎஸ். ஒரு பொதுத்துறை நிறுவனத்துக்கு என்னென்ன செய்யணுமோ, என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ, அதுபோல் டிசிஎஸ்க்கு வந்து இந்திய அரசானது உதவி செய்தது. அதனால தான் வந்து நம்ம வந்து டிசிஎஸ் இப்போ ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் பொழுது தன்னுடைய சமூக பொறுப்புகளை உணராமல் அது இப்படி செய்கிறது என்று நாம் வந்து சற்று அதிர்ச்சி அடைகிறோம், கோபப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கி டிசிஎஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனி. 6 லட்சம் ஊழியர்களுக்கு மேலே இருக்காங்க. 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து மதிப்பு இருக்குது. இது எல்லாமே வளர்த்தது வந்து டிசிஎஸ் ஊழியர்கள் தான். சமீபத்தில் ஒரு புள்ளிவிவரம் வந்து வந்திருக்கு. என்னென்னா 24-25 வந்து டிசிஎஸ் உடைய தலைவர் கீர்த்திவாசனுக்கான சம்பளம் வந்து 26.5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. 4.5% வந்து ஊதியம் வந்து உயர்த்தி கொடுத்துருக்காங்க. அப்போ சராசரி டிசிஎஸ் ஊழியர்களுடைய சம்பளத்தை போல் 330 மடங்கு அதிகமான ஊதியம் வந்து கீர்த்திவாசன் வந்து வாங்குறார். அப்போ ராமதுரையினுடைய காலத்தில் வந்து இவ்வளோ பெரிய ஏற்ற இறக்கம் வந்து சம்பளத்தில் வந்து கிடையாது. அப்போ ஆனால் இன்றைக்கி வந்து இது வந்து கார்ப்பரேட் யுகம். இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் எல்லாமே வந்து பணத்தால் மட்டும்தான் நகர்த்தப்படுது. இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து ராமதுரை போன்ற ஒரு நிர்வாகிகளை நீங்கள் வந்து எதிர்பார்க்கவே கூடாது, எதிர்பார்க்கவும் முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். ஆனால் அந்த ராமதுரை வந்து ஒரு அருமையான ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், டிசிஎஸ்னுடைய வரலாறு கொடுத்து. டிசிஎஸ் ஸ்டோரி அண்டு பியாண்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அதை முக்கியமாக டிசிஎஸ்னுடைய ஒவ்வொரு ஊழியரும் படிக்க வேண்டும். ஊழியரும் படிக்கிறார்களோ இல்லையோ, உயர்மட்ட தலைவர்கள் படிக்க வேண்டும். அப்போ டிசிஎஸ்னுடைய கடந்து வந்த பாதை தெரியும். எவ்வளோ சிரமப்பட்டு வந்திருக்காங்க, ஊழியர்கள் எவ்வளோ சிரமப்பட்டு வந்திருக்காங்க, இந்த நிறுவனத்தை கட்டமைக்கிறதுல அந்த ஊழியர்கள் வந்து உடைய பங்கு என்ன, எவ்வளோ வந்து அவங்க தங்களுடைய இழப்புகளை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது அந்த புத்தகத்தில் இருக்குது. இன்னொரு புள்ளிவரத்தையும் வந்து கீர்த்திவாசன் சொல்கிறாரு. என்னென்னா, சமீபத்தில் வந்து 5,50,000 ஊழியர்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஏஐ பயிற்சி கொடுத்துருக்கோம். 1 லட்சம் ஊழியர்களுக்கு வந்து நவீன பயிற்சி கொடுத்துருக்கோம். அப்படி இருந்தும் கூட அந்த ஊழியர்கள் வந்து எங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப அவங்களுடைய செயல்பாடு இல்லை. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ காலத்தில் அவங்களுடைய செயல்பாடு இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்கார். இன்றைக்கு வந்து
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஐடி துறையில் மட்டும் இல்லை, எல்லா துறையிலையுமே வந்து மிக பெரும் பாதிப்பை வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அது சம்மந்தமான ஏராளமான கட்டுரைகளும் சரி, வீடியோக்களும் சரி நம்ம இணையத்தில் வந்து இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் என்னென்ன பண்ணுது, எவ்வளோ வளர்ச்சி கொடுக்குது, எவ்வளோ முன்னேற்றத்தை கொடுக்குது, அதே நேரத்தில் ஊழியர்கள் மத்தியில் அது எவ்வளோ பாதிப்புகளை ஏற்படுத்துது, எதிர்காலத்தில் எவ்வளோ வேலை இழப்புகளை வந்து அது ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதும் வந்து தெளிவாக அதில் எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் வந்து அவசியம் வாசிக்கணும். இப்போ மென்பொருள் துறையில் வந்து பல மட்டங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அடிப்படையில் வந்து கோடிங் எழுதுறது அது ஒன்று, அதுக்கு பிறகு வந்து அந்த டெஸ்டிங் பண்ணுறது, அதை வந்து மேனேஜிங் பண்ணுறது, இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜ். அப்போ இந்த தொடக்க கட்டத்தில் அந்த கோடிங் இதெல்லாமே வந்து ஏஐ வந்து இதற்கு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடுச்சு. ஆனால் அந்த டெஸ்டிங்கும் அந்த மானிட்டரிங் அந்த மேனேஜிங் அப்படிங்கிற ஒரு டூல்ஸையும் வந்து இப்போ வந்து அந்த ஏஐ டூல்ஸ் வந்து வர ஆரம்பித்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ பணி அனுபவங்கள் கொண்ட மென்பொருள் வல்லுநர்களால் கூட அந்த துறையில் இப்போ தாக்குப்பிடிக்க முடியாத சூழல் இருக்குது. முன்பு எப்படி டிசிஎஸ் வந்து சில 100 ஊழியர்களிலிருந்து இப்போ பல லட்சக்கணக்கான ஊழியர்களை கொண்ட ஒரு நிறுவனமாக மாறியிருக்கோ, அதுபோல் இப்பொழுது உலகம் முழுவதும் ஐடி நிறுவனங்கள் பல லட்சக்கணக்கிலிருந்து சில ஆயிரக்கணக்கான ஊழியர்களை கொண்ட நிறுவனங்களாக சுருங்குவதற்கான வாய்ப்பு வந்து இப்போ இருக்குது, அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ சொல்கிறாங்க. அப்போ அதனுடைய பாதிப்பு வந்து என்ன? உலகத்தினுடைய பேக் ஆஃபீஸ் அப்படிங்கிறது இப்போ இந்தியாவாக தான் இருக்குது. இன்றைக்கு உலகம் முழுவதும் வந்து உள்ள நிறுவனங்களுக்கு மென்பொருள் தயாரித்து கொடுத்து அதை வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய நிலையில் நம்ம இருக்கோம். ஆனால் அதுக்கான பாதிப்பு வந்து எப்படி இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சிலர் வந்து ஒரு பாசிட்டிவான தாட்ஸோடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பல சர்வதேச நிறுவனங்கள்லையும் வந்து இப்போ வந்து டேட்டா வந்து மோசமான நிலைமையில் இருக்குது. அந்த டேட்டா க்ளீனிங்லையும் அந்த டேட்டா அரேஞ்ச்மெண்ட்லையும் நம்ம வந்து ஏஐ டூல்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணி அதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வந்து இப்போ எதிர்காலத்தில் இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதுபோல் கல்வியில், மருத்துவத்தில், இன்னும் விண்வெளித்துறையில் இது எல்லாமே வந்து ஏஐனுடைய பங்கு வந்து இனிமேல் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து இப்போ எடுக்கிறாங்க. அப்போ வந்து இந்த துறையில் எல்லாமே வந்து நம்முடைய ப்ராஜெக்டை வந்து நம்முடைய குறிக்கோள்களை இது நோக்கிய திசையில் நம்ம மாற்றும் பொழுது நமக்கு வந்து அந்த வேலை இழப்பு வந்து தவிர்க்கப்படலாம். இன்னும் கூட நமக்கு அதிகமான ஒரு வளர்ச்சி வந்து எட்டப்படும் நம்முடைய மென்பொருள் துறை. அப்போ இந்த திசை நோக்கியும் வந்து நம்முடைய ஐடி துறையானது செல்லுமானால் இது போன்ற வேலை இழப்புகள் வந்து தவிர்க்கப்படும், இந்த ஊழியர்களுக்கு மாற்று வாய்ப்புகள் வழங்கப்படும். அதுவே டிசிஎஸ் வந்து வழங்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசையாகவும் இருக்குது. நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப ஊழியர்கள் தங்களை வடிவமைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவருடைய கழுத்தை பிடித்து வெளியில் தள்ளக்கூடிய சூழல் தான் ஏற்படும் என்று டிசிஎஸ்னுடைய சமீபத்திய சம்பவங்கள் வந்து நமக்கு வந்து அறிவுறுத்திட்டு இருக்கு. 2047 வந்து இந்தியா ஒரு வளர்ந்த நாடாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி வந்து கடந்த வருஷம் சொல்லியிருப்பார். ஆனால் இந்த நடைபாதையில் படுத்துவீங்க இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அதுக்கான சாத்தியம்லாம் வந்து இருக்குமா என்னங்கிறது தெரியல. இப்போ நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் 6 முதல் 7% அப்படின்னு அரசாங்கம் புள்ளிவிவரம் கொடுத்தா கூட உண்மையான வளர்ச்சி சதவீதம் அப்படிங்கிறது 4% அப்படிங்கிறது ஒரு அசோகா மோடி அப்படிங்கிற ஒரு பொருளாதார அறிஞர் வந்து சொல்கிறார். உயர்தரமான வேலைகளும் உயர்தரமான கல்வியும் உயர்தரமான சிகிச்சையும் வந்து நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் பொழுது மட்டும்தான் அந்த நாடு வந்து ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக வந்து நம்ம வந்து கருத முடியும். அன்றைக்கு ராமதுரை வந்து எப்படி வந்து டிசிஎஸ்ஐ வந்து சீராட்டி வளர்த்தாரோ அதுபோல் அவருடைய துணைவியார் மாலா அவர்களும் வந்து ஊழியர்களுடைய நலனில் முக்கிய கவனம் செலுத்தினார். மைத்ரி என்கிற ஒரு அமைப்பை தோற்றுவித்தார். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்கின்ற டிசிஎஸ் ஊழியர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு அங்கே எப்படி வந்து அந்த சூழ்நிலைக்கு தகவமைத்துக் கொள்வது, தங்களுடைய குடும்பத்தை அங்கே எப்படி நிலைநிறுத்துவது அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான வந்து பங்கெடுத்தார், கவுன்சிலிங் கொடுத்தார். அதுபோல் தனியாக ஊழியர்கள் தனியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, குடும்பத்தை பிரிஞ்சு தனியாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இரவு பகலாக அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கான வந்து வேலையை மட்டும் இல்லாமல் மற்ற விதங்களில் வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி கொண்டு போகலாம், அவங்களுக்கு வந்து எப்படி கவுன்சிலிங் கொடுக்கறது அப்படிங்கிற வரைக்கும் வந்து அவங்க வந்து செயல்பட்டாங்க. இன்றைக்கு மாலா இருந்திருப்பார்களானால்
பணி நீக்கம் செய்யப்படுகிற அந்த 12,000 ஊழியர்களுக்கும் கவுன்சிலிங் கொடுத்துருப்பார். சரி, இனி வரும் ஏஐ யுகத்திலும் ட்ரம்பினுடைய 50% வரிவிகித ஆட்சியிலும் ஐடி ஊழியர்களுடைய நிலை என்னவாகப் போகிறது? கடந்த ஒரு வருட காலத்தில் தங்கத்தினுடைய விலை இரட்டிப்பாகி இருக்கிறது. ஆனால் ஐடி ஊழியர்களினுடைய சம்பளம் குறைக்கப்பட்டிருக்கிறது. டிசிஎஸ்ஸில் மட்டும் 12,000 ஊழியர்கள் வேலை இழப்பு என்றால் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட ஐடி ஊழியர்கள் வேலை இழந்திருப்பார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இன்றைக்கு எந்த ஐடி ஊழியரும் 60 வயது வரை வேலை பார்ப்போம், அப்பொழுதுதான் ஓய்வு என்று யாரும் கருதுவதில்லை. கிட்டத்தட்ட 40 வயது எட்டுவதற்குள்ளாகவே அவர்கள் தங்களுக்கான மாற்றுகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஐடி ஊழியர்கள் வேலைக்கு வந்த புதிதில் அவர்களுக்கான திருமணத்திற்கான செலவு, பிறகு குழந்தைகளுக்கான கல்வி செலவு, பின்பு வீட்டு கடன்கள், வாகன கடன்கள், இப்படியாக அவர்கள் கட்ட வேண்டிய கடன்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்தாக வேண்டும். வேலை இழக்கும் பட்சத்தில் அதற்கு குறைவான சம்பளத்தை தருகின்ற வேறொரு நிறுவனத்தை அவர்கள் வேலை தேடி போக வேண்டும். தங்களினுடைய குடும்பத்தை தேவைப்பட்டால் நகரத்திலிருந்து கிராமத்திற்கு இடம்பெயர்க்க வைக்க வேண்டும். அப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை தரம் குறைந்து போகும். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் மென்பொருள் துறைக்கும் அளப்பரிய சேவை செய்து வந்த ஐடி ஊழியர்கள் நாளைய பொழுது என்னவாகும் என்ற அச்சத்திலேயே இன்றைய பொழுதை கழித்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.